அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி ஜெனரல் ஸ்டடீஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2025 நம்முடைய பாடசாலை வழியாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வைஸ் ஆன்லைன் கிளாஸ் ஷெடியூல் அறிமுகம் செய்கிறோம். ஸோ இந்த ஷெடியூலில் இந்திய அரசியலமைப்பு, அதாவது இந்தியன் பாலிட்டி அண்ட் மென்டல் எபிலிட்டி டாபிக்ஸ் மொத்தம் ஒரு 28 நாட்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஆன்லைன் கிளாஸ். 8/10/2025 உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரி. ஸோ சுரேஷ் பாடசாலை @gmail.com அல்லது sureshpaadasaalai.com இல்லை இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 2 நம்பர், ஓகேங்களா? இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஷெடியூலுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுக்கான பல்வேறு தேர்தல்கள், குரூப் 1, குரூப் 2, பல்வேறு தேர்வுகள், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 5, குரூப் 6, ஸோ எல்லா தேர்வுக்குமான அடிப்படையாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் ஷெடியூல் போடுறோம். ஸோ இந்த கிளாஸ் மொத்தமே உங்களுக்கு ஒரு 28 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்கும் ஆப்டிடியூட்ல சில குறிப்பிடப்பட்டுள்ள சில டாபிக்ஸையும் முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி. டே 1ல பார்த்தீங்கன்னா வெனஸ்டே 8/10 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு, அதை பற்றியுள்ள அடிப்படை புரிதல். 2வது லாஜிக்கல் ரீசனிங், அனலாஜி, இது 2ம் உங்களுக்கு டாப்பிக்காக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ, இந்த டாப்பிக்குக்காக ஒரு 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்பு ரீசெண்டாக ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோஸ் மூலமாக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் மேக்ஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ மேக்ஸ்ன்னு சொல்கிறத விட ரீசனிங் இதுதான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அனலிட்டிக்கலாக மேக்ஸுங்கிறத விட ரீசனிங் தான். 9/10 ப்ரீஆம்பிள், அரசியலமைப்புடைய முகப்புரை பகுதி, லெட்டர் அனலாஜி, வேர்ல்டு அனலாஜி. அடுத்து 3 பார்த்தீங்கன்னா சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இங்கே கிளாசிஃபிகேஷன். 4 பார்த்தீங்கன்னா யூனியன், ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப் பகுதியெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இங்கே ரீசனிங் பார்க்கில் இருக்கு. ஸோ 5வது நாள் உங்களுக்கு ஒரு தேர்வு, ஆங்கர் டெஸ்ட் பேட்சில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய தேர்வு. ஸோ இந்த தேர்வுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் கொடுத்துருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் மென்டல் எபிலிட்டியிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு பொதுத்தமிழில், அதாவது பொதுத்தமிழ் புத்தகத்தில் உள்ள ஒரு 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய இலக்கியம் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகளை படிக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு யூனிட் 6ன்னு சொல்லக்கூடிய தமிழ் சமுதாயம், அது தொடர்புடைய தொல்லியல் கண்டுபிடிப்புகள், வரலாறு, அந்த சப்ஜெக்டுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால இதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 6th கிளாஸ்ல அகெயின் பாலிட்டி போகுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அது போக 7th டிபிஎஸ்பி, ஸ்கொயர் ரூட்ஸ். 8வது வரும்பொழுது மறுபடியும் அங்கே உள்ள ஆங்கர் டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய அதே கனெக்ட். இப்போ 6th 2ஆம் பருவம் வரும். இங்கே நம்ம பார்த்த எல்லா டாப்பிக்கும் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட். 9வது பகுதி பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ 14 முடிஞ்சு 15வது நாள் வரும் பொழுது 22/10 உங்களுக்கு இதில் ஆங்கர் டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் நம்பர் 3 இங்கே கனெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு பாலிட்டியில் இதுவரைக்கும் நடத்தின பகுதிகள், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸோ அது போக உங்களுக்கு தமிழ் சமுதாயத்தில் 6ஆம் வகுப்புல 3ஆம் பருவம். 16 லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ்யம், ஜுடிஷியரி, உங்களுக்கு ரூல் ஆஃப் லா, அடுத்தடுத்த வகுப்புகள். 19வது வகுப்புல டெஸ்ட் நம்பர் 4 ஆங்கர் டெஸ்ட் பேட்சை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் இதை பற்றி வருது. ஸோ 20 கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ். ஸோ அடுத்தது உங்களுக்கு 22ல் உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 5 தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் வகுப்பில் 2வது பருவம். ஸோ இந்தியன் பாலிட்டி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அடுத்தது 23வது லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ இதில் டெஸ்ட் நம்பர் 6 உங்களுக்கு 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், இந்தியன் பாலிட்டியில் ஆங்கர் டெஸ்ட் பேட்ச். 27 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபாரம், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர்ஸ். ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு 28 நாள் ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய
டாபிக்ஸை கவர் பண்ற மாதிரி இங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஏற்கனவே நம்ம பாலிட்டி சம்பந்தமா அடிப்படையாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய சில பகுதிகளை உள்ள கொடுத்துருப்போம். அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு டாபிக்ஸ் வைஸாகவும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஆங்கர் டெஸ்ட் பேட்ச்ல ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் பிரகாரம் போயிட்டு இருக்க டெஸ்ட் பேட்சையும் நம்ம இங்க கனெக்ட் பண்றோம். தேங்க்யூ.